வந்திருக்காங்கன்னு? அவங்கள ஒவ்வொருத்தரா பாருங்க. தெரியுதா? ஒவ்வொருத்தரா பாருங்க. அவங்கள உங்களுக்கு தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. பார்க்குறீங்களா? இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரா பாருங்க. நீங்க எல்லாரும் பாருங்க. இங்க பாருங்க, படங்கள் தெரியுதா? ஒவ்வொரு படங்களும் தெரியுதா? அதுல உங்களுக்கு தெரியுங்கிறவங்களை என்ன பண்ணுங்க, தெரியும்னு சொல்லுங்க. தெரியாதுங்கிறவங்கள தெரியாதுன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க தெரியும்னு சொன்ன படங்களை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாமா? பாருங்க. கொஞ்சம் அப்பளே நீங்க பார்த்ததுக்கும் இப்ப நீங்க பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? பாருங்க, கீழே என்ன பண்ணிருக்கு, பேர் எழுதி இருக்கா? பாக்குறீங்களா? இப்ப நீங்க சில பறவைகள் விலங்குகளோட படம் பார்த்தீங்க இல்லையா? அது எப்படி சத்தம் போடும், எப்படி ஒலி எழுப்பும் சொல்லுங்க, எழுப்பி காணுங்க. இப்ப காகம் பார்த்தா காகம் எப்படி ஒலி எழுப்பும், எப்படி கரையும்? கா கா காணு இல்லையா? பறந்துகிட்டே கரையும் இன்னைக்கு சொன்னோம் இல்லையா? அதுபோல இங்க பார்த்த விலங்குகளுடையவும் பறவைகளுடையவும் சத்தம் எப்படி இருக்கும்னு நீங்க சொல்லணும். ஒலி எழுப்பி காணிப்பீங்களா? இப்ப நீங்க எல்லாரையும் பார்த்தீங்க இல்லையா? எங்க கூட வந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு வணக்கம் சொன்னாங்க, அவங்கள பார்த்தீங்க. சிலவங்களை தெரிஞ்சது, சிலவங்களை தெரியல. இதுல எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? சிலர் பிடிக்காதா? யாரையெல்லாம் பிடிக்கும் நீ சொல்லுமா? உனக்கு யாரை பிடிக்கும்? ஓ, கிளிய பிடிக்குமா? ஏன் பிடிக்கும் கிளிய? பச்சை நிறத்துல இருக்கும், கழுத்துல ஒரு வட்டமா என்ன இருக்கும், வானவில் மாதிரி என்னமோ இருக்கும் இல்லையா? பார்த்துருக்கிற இல்லையா? சரி. அதுவா பேசும் இல்லையா? கிளி பேசும், அதனால உனக்கு கிளிய பிடிக்கும். உனக்கு பூனைய பிடிக்குமா? ஓ, பஞ்சு மாதிரி இருக்கு, அதை தடவி பார்த்தா இல்லையா மியா மியான்னு சத்தம் போட்டுக்கிட்டே உன்னோட மடியில படுத்துக்குங்கிற, அதனால உனக்கு பூனையை பிடிக்கும். அப்பச்சி, உனக்கு யார பிடிக்கும்? நாய்க்குட்டியை பிடிக்கும். சரி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்ன பிடிக்கல. பிடிக்காதது யாருக்காச்சும் ஏதாச்சும் உண்டுமா? உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிக்காத விலங்குகளோ பறவைகளோ ஏதாச்சும் உண்டுமா? சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கும் உங்களை போலத்தான் பிடிக்கிறதும் சில பறவைகளும் விலங்குகளும் உண்டு, ஆனா பிடிக்காதது ஒன்றும் உண்டு. என்ன தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. கண்டுபிடிக்க முடியுதா? டீச்சருக்கு பிடிக்காதது எதுன்றது கண்டுபிடிக்க முடியுதா? என்னவா இருக்கும் டீச்சருக்கு பிடிக்காதது? கவனிப்பீங்களா? கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா நான் சொல்றத? டீச்சருக்கு என்னவா இருக்கும் பிடிக்காதது? யோசனை பண்ணிடுவீங்களா? பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இங்க பாருங்க, பாத்தீங்களா? நான் அதோட பேர் எழுதி வச்சிருந்தேன். எனக்கு பிடிக்காதது யாருன்னு நான் ஒரு தடவை கூட காணிக்கிட்டா? கொஞ்சம் அப்படியே கவனிக்காதவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, ஒரு தடவை கூட காணிக்கட்டுமா? பாக்குறீங்களா? கவனிச்சீங்களா? கவனிச்சீங்களா? சரி, அப்பா கவனிச்சவங்க கொஞ்சம் பேர் சொல்லறீங்க, கவனிக்காத கொஞ்சம் பேருக்கு வேண்டி நான் என்ன பண்ணுறேன், படம் காணிக்க போறேன். இப்ப பாருங்க, தெரியுதா? டீச்சருக்கு யார பிடிக்கலன்றது தெரியுதா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? படம் காணிச்சங்காட்டியும் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்படி காணிச்சங்காட்டியும் கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சீங்க இல்லையா? இப்படி காமிச்சப்ப கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சீங்க, இப்படி காமிச்சப்ப நிறைய பேரு கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா?
பிடிக்கல. ஏன் தெரியுமா? அன்னைக்கு நான் சொன்னேன்ல. என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னேன். துணிகளை கடிச்சு வச்சிருச்சுன்னு சொன்னல்லவா? அதனால தான். என்ன போலவே இனியொரு குடும்பத்துக்கு கூட எலிய கண்டா பிடிக்காது. யாருன்னு தெரியுமா அவங்கள? அந்த குடும்பத்தை பத்தி கதை சொல்லட்டுமா நான் உங்களுக்கு? யார் வீடு தெரியுமா அது? லதா வீடு. யாரோட வீடு? லதாவோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த எலிய கண்டா பிடிக்காது. தெரியுமா? ஏன் எலிய கண்டா ஏன் பிடிச்சிருக்காது அவங்களுக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்கணும்? கண்டிப்பா துணியை கடிச்சு வச்சிருக்கணும் இல்லையா? பார்க்கலாமா? அம்மா அம்மா இங்க வந்து பாருங்க, என்னோட புத்தகம் சட்டை எல்லாத்தையும் இந்த எலி கடிச்சு வச்சிருக்குது அப்படின்னு லதா அவங்க அம்மா கிட்ட சொன்னான். நீங்களும் அப்படித்தானே சொல்லியிருப்பீங்க. உங்க துணியவோ புத்தகத்தையோ கடிச்சு வச்சிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? நீங்களும் இப்படித்தானே சொல்லியிருப்பீங்க உங்க அம்மா கிட்ட. அதுபோல அவளும் சொன்னான். அவங்க அம்மா, ச்சே இந்த எலியால ரொம்ப தொல்லையாயி போச்சு, எப்ப பார்த்தாலும் வீட்டுல எதையவாச்சும் கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்குது, இந்த எலியை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொன்னாங்க. அவங்க அப்பாவும், இரு இரு ஒரு நாள் இந்த எலிக்கு இருக்குது, எப்படியாச்சும் இந்த எலிய வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு லதாவோட அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஒரு நாள் இந்த எலியை துரத்துறதுக்கு வேண்டி நல்ல ஒரு சமயம் பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஒரு நேரம் பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சோனு நல்ல மழை பெய்யுது. அடமழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்ப இந்த எலிய இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. யார் துரத்துனாங்க? லதாவோட அம்மாவும் அப்பாவும் லதாவும் சேர்ந்து வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? துரத்தி விட்டுட்டாங்க. நல்ல மழையாச்சா? இந்த மழையில எலி வெளியே வந்தப்போ நல்லா நனைஞ்சிருச்சு. வேணும் இல்லையா? அப்படித்தானே, எல்லாத்துக்கோட துணி கடிச்சு வச்ச எலி தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி பார்ப்போம், இந்த எலி என்ன பண்ணியிருக்கும்? நம்மெல்லாம் மழையில் நினைஞ்சிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரம் நினைவோம், ஆசையா இருக்குன்ட்டு. பின்ன என்ன பண்ணுவோம்? ஓடி போய் இடம் தொழாவோம் இல்லையா, மழையில நினையாம இருக்கிறதுக்கு. அது போல இந்த எலி என்ன பண்ணுச்சு? இடம் தொழாவிட்டு இருந்தது. எப்படி இடம் தொழாவி இருக்கும்? அங்கே என்ன எல்லாம் இருந்திருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இந்த எலி நினைச்சது, எல்லாருக்கும் வீடு இருக்கிறது போல எனக்கும் வீடு இருந்திருந்து ஆயிருக்கும்னு நினைச்சிருக்கு இல்லையா? இந்த எலி அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ ஒரு பசு தொழுவம் இருந்தது. அதுகிட்ட போய், பசுவக்கா பசுவக்கா என்னை பார்த்தா பாவமா இல்லையா? எனக்கு மழைக்கால வந்திருக்கல, கொஞ்சம் தங்கறக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்டுச்சு. பசு என்ன சொல்லியிருக்கும்? கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்குமா? ஆமா, அங்கேயும் வைக்க போறலாம் இருந்து அதோட தீனிகளெல்லாம் கடிச்சு வச்சிரும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொல்றீங்க. பார்க்கலாம், நீங்க சொன்ன மாதிரி தான் பதில் இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தப்ப பசு தொழுவம் இருந்தது, அதுக்கு கொஞ்சம் பின்னாடி கோழி கூடு இருந்தது. அதுகிட்டையும் போச்சு. போய் கோழியக்கா கோழியக்கா எனக்கு கொஞ்சம் தங்கறக்கு இடம் கொடுங்க, மழை பெய்யுது அப்படின்னு கேட்டது. கோழி என்ன சொல்லி இருக்கும்? இடம் கொடுத்துருக்குமா? இல்லைங்கிறீங்க இல்லையா? அதுவும் இடம் கொடுக்கல. என்ன பண்ணுச்சு தெரியுமா? வேண்டாம் வேண்டாம், உனக்கெல்லாம் இங்க இடம் இல்லை, நீ போயிரு, வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிருச்சு. இந்த எலி மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தது. எல்லாருக்கும் வீடு இருக்குது, எனக்கு மட்டும் வீடு இல்லை.
மாட்டுக்கு மாடு பசுவுக்கெல்லாம் தொழுவம் இருக்குது இல்லையா, கோழிக்கு கூடு இருக்குது. நான் மட்டும் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சது. அதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அந்த 2ஆம் பாடத்துக்குள்ள போய் பார்க்கலாமா? இது அப்படித்தான் கேட்டுதா, இடம் கேட்டுதா, அவங்க இந்த பதில தான் சொன்னாங்க. இப்ப நீங்களும் அந்த மாதிரி பதில தானே சொன்னீங்க. இந்த மாதிரி பதில்கள் எல்லாம் தான் அந்த பாடத்துக்குள்ள இருக்குதான்னு பார்க்கலாமா? அந்த பாடத்துல 2ஆம் பாடத்துல பக்கங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, படங்களும் கொடுத்துருக்கு. பாப்பமா? எலி கோழியிடம் சென்றது. கோழியக்கா கோழியக்கா, தங்க இடம் தருவாயா? என் வீட்டில் இடம் இல்லை, கோழி சொன்னது. எலி பசுவிடம் சென்றது. பசுவக்கா பசுவக்கா, தங்க இடம் தருவாயா? மா மா மா, என் வீட்டில் இடம் இல்லை, பசுவக்கா சொன்னது. பாவம் எலி மழையில் நனைந்து நின்றது. எலிக்கு பசுவும் கோழியும் இடம் தரல இல்லையா? அப்ப இந்த எலி வேற யார்கிட்ட எல்லாம் தங்கறதுக்கு இடம் கேட்டு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்க நிறைய பேர்த்த பார்த்தீங்க இல்லையா முன்னாடி? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப யாருக்கிட்ட எல்லாம் கேட்டு இருக்கும்? ஓ, நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லி இருப்பாங்க? தங்கறதுக்கு இடம் தந்திருப்பாங்களா? தந்திருப்பாங்களா? தந்திருக்க மாட்டாங்களா? ஏன் தரமாட்டான்னு சொன்னாங்க? ஐயே, எங்க வீட்டுல இடம் இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஏன் தரமாட்டேன்னு சொன்னாங்க? எலி துணிமணி எல்லாம் கடிச்சு வச்சிரும் சொல்றீங்களா? ஓ, துணிகளை கடிச்சு வச்சிரும், காய்கறிகளை கடிச்சு வச்சிரும் சொல்றீங்க இல்லையா? அதனால தான் தரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்லைன்னா அவங்க சேகரிச்சு வச்சிருக்கிற ஏதாச்சும் பொருட்களை எல்லாம் நாசப்படுத்திடும் இல்லையா? அதனால வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க, தரமாட்டோம்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஓ சரி, உங்ககிட்ட வந்து எலி இடம் கேட்டிருந்தா, இது போல நல்ல மழை பெய்யுது, உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களான்னு கேட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இடம் தந்திருப்பீங்களா? தரமாட்டீங்களா? எலிக்கு தங்கறதுக்கு இடம் தரமாட்டீங்களா? ஏன்? உங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்க? துரத்தி விட்டுருவாங்க இல்லையா? அப்பாவும் எலியை துரத்தி விட்டுருவாங்க. உங்களுக்கும் பிடிக்காதா? ஆமா, உங்களோட புத்தகங்களையும் கடிச்சு வச்சிரும் இல்லையா? அதனால நீங்களும் எலிக்கு இடம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சரி, யாருக்கிட்ட எல்லாம் இடம் கேட்டது இப்ப நம்ம எலி? கோழி அக்கா கிட்டையும் பசு அக்கா கிட்டையும் இடம் கேட்டது இல்லையா? அந்த பாடத்துல அக்காங்கிற சொல் எத்தனை முறை வந்திருக்குது? யாராவது கவனிக்கிறீங்களா? அந்த பாட புத்தகம் காணிச்சனல்ல, அதை கவனிக்கிறீங்களா? கவனிச்சுட்டு பாருங்க. அதுல இந்த அக்காங்கிற வார்த்தை வந்து நம்ம எந்த பாடத்துல படிச்சது? அகிலாவோட பாடத்துல படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதுல அக்காங்கிற அந்த வார்த்தை சொல் எத்தனை இடத்துல வந்திருக்குது? எத்தனை இடத்துல வந்திருக்குது? கவனிங்க, இங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? அக்காங்கிற வார்த்தை தெரியுதா? இந்த அக்காங்கிற வார்த்தை அந்த பாடத்துல எத்தனை முறை வந்திருக்குது? அதைய வட்டம் போடுங்க. சரியா? அதுக்கு அடுத்தது என்ன நம்ம படிச்சோம்? எலி இல்லையா? எலிங்கிறத நான் காமிச்சேன் இல்லையா? எலிங்கிற அந்த சொல் எத்தனை முறை வந்திருக்குது? அதையும் என்ன பண்ணுங்க, வட்டம் போடுங்க. பாத்தீங்களா எத்தனை எலி இருக்குது? பாத்தீங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு எலி இருக்குது. விதவிதமான எலிகள் இல்லையா? இப்படிப்பட்ட எலிகளை நீங்க பார்த்திருக்கீங்க?
இருந்தாலும் எலி பார்த்துருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் சரி. இது என்னது? இது என்னது? என்ன பார்க்குறீங்க? எலியை பார்க்குறீங்க. இப்போ என்ன பார்க்குறீங்க? எலியை பார்க்குறீங்க. டீச்சர் என்ன பண்ணியிருக்கேன்? எலின்னு உங்களுக்கு வேண்டி எழுதி கொண்டு வந்திருக்கேன். தெரியுதா? தெரியுதா? எவ்வளவு எலிகள், அதுக்கு மேல எலின்னு எழுதுனது இல்லையா? இது போல நீங்களும் என்ன பண்ணணும்? வாசிக்க தெரியணும். இதை பார்த்துக்கிட்டே வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஈஸியா இருக்கும். வாசிக்கிறதுக்கு சுலபமா இருக்குதா? சுலபமா இருக்குதா? இப்ப நம்ம லதா வீட்டுல இருந்து துரத்துன எலிய இல்லையா, அது எங்க எல்லாம் யாருக்கிட்ட எல்லாம் போய் இடம் கேட்டுதுன்னு பார்த்தோம். அப்புறம் எலியோட படத்தையும் பார்த்தோம் இல்லையா? எலின்னு எழுதின அந்த சொல் வார்த்தை அதையும் பார்த்து வாசிக்க பழகணும் இல்லையா? வாசிப்பீங்க இல்லையா? எலிங்கிற வார்த்தை வர இடத்துல என்ன பண்ண சொன்னேன்? டீச்சர் புத்தகத்துல வட்டம் போட சொன்னேன். அதையும் செய்யுங்க. பின்னொரு வேலை கூட சொல்லியிருந்தனே, அக்காங்கிற சொல் இல்லையா, அந்த வார்த்தை வர்ற இடத்துலயும் புத்தகத்துல வட்டம் போட சொல்லியிருக்கிறேன். சரி, செய்வீங்க இல்லையா? கண்டிப்பா செய்வீங்க. அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.